இவர் பெயர்தான் கோபால். இவருக்கு தூக்கத்தில் நடக்கும் வியாதி இருக்கிறது. இவர் மனைவி மல்லிகா இவரை திட்டிக் கொண்டே இருக்கிறார். மல்லிகா, இட்லி ரொம்ப நல்லா இருக்கு, பூ போல இருக்குது இட்லி. உங்க அப்பாவுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குடா, நடா பண்றது, எப்படி சரி பண்றது தெரியலடா. இரவு நேரத்தில் தோட்டத்துக்கு சென்று தண்ணீர் ஊற்றுகிறார் கோபால். மாமனார் இந்த நேரத்தில் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுகிறார் என்று அவர் மருமகள் கூறிக்கொண்டிருந்தார். நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நைட்டுக்கு தோட்டத்துக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு வந்தாரு. இவர் இப்படியே பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் பண்றதுன்னு தெரியல. மறுநாள் கோபால் சமையல் அறைக்கு சென்று இரவு பானையுடன் நின்று கொண்டு இருந்தார். மறுநாள் நல்லா சாப்பிட்டு விட்டு இரவு நன்றாக தூங்கிவிட்டார். இரவில் நடந்து சென்று பக்கத்து வீட்டு தொழுவத்துக்கு சென்று விட்டார். அங்கு மாட்டுப்பாலெல்லாம் கறந்து இதனால் வீட்டில் வைத்துவிட்டு அங்கேயே சென்று உறங்கிவிட்டார். யார் இவர் நம்ம இடத்தில் வந்து உறங்குகிறார்? இவர் மூஞ்சில் சாணியை அடித்து விடுவேன். பக்கத்து வீட்டு கமலை மாட்டுப்பாலெல்லாம் யாரோ கறந்து எடுத்து சென்று விட்டார்கள், யார் என்று தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். மல்லிகாவிடம் கேட்கலாம் என்று சென்றார். மல்லிகா, எங்கள் பாலெல்லாம் யார் கறந்து எடுத்துன்னு வந்தது? இங்கே இருக்குது எங்கள் பாலெல்லாம், இரவோட இரவாக கறந்து சென்று கொண்டு வந்து நான் இந்த பாலை எடுத்து செல்கிறேன். மறுநாள் கோபால் தூக்கத்திலே நடந்து சென்று மீன் பொடுத்து கொண்டிருந்தார். கூட நிறைய மீனை பிடித்து விட்டார். மீனை எடுத்து வீட்டுக்கு சென்று கொண்டு போய் வைத்து விட்டார். இவ்வளோ நிறைய மீன் யார் எடுத்துன்னு வந்து வச்சது? இந்த மீனெல்லாம் குழம்பு தான் வைக்கணும், பொரிக்கணும். வீட்டுக்கு சென்றால் மல்லிகா திட்டுவாள் என்று கோபால் நினைத்து கொண்டிருந்தார். வீட்டுக்கு சென்று பிடித்து வைத்த மீனை நன்றாக சமைத்து சாப்பிட வேண்டும் என்று இரவு உணவாக மீனை சமைத்து சாப்பிட்டார். மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாத்தையும் சாப்பிட்டார். மல்லிகா, மீனெல்லாம் நல்லா சுவையாக சமைச்சிருக்கு மல்லிகா, ரொம்ப நல்லா இருக்கு. மறுநாள் சென்று சுடுகாட்டில் உறங்கிவிட்டார் கோபால். அவர் மகனும் மனைவியும் சென்று அவரை அழைத்து வந்தனர். அங்கிருந்து இங்கே வந்து உறங்கிவிட்டார். இவர் உறங்குவதற்கு இடமில்லை. அவர் மாமியாரும் மருமகரும் பேசிக்கொண்டிருந்தனர். மாமனார் இப்படியே செய்து கொண்டிருக்கிறார், இவரை எப்படிதான் குணப்படுத்துவது என்று தெரியவில்லை. இவரை ஹாஸ்பிட்டலுக்காவது கூட்டி சென்று குணப்படுத்த வேண்டும் என்று இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். மறுநாள் கோபால் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார். நான் மழைக்கு கூட இங்கே ஒதுங்கினதில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன சொல்லிட்டாங்களே. கோபால் மருத்துவரை சென்று சந்தித்தார். இவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கிறது என்று அவர் மனைவி சொல்லிக் கொண்டிருந்தார். இது ஒரு மன ரீதியான பிரச்சனை தான் என்று டாக்டர் சொல்லிக் கொண்டிருந்தார். உடனே கோபால் டாக்டரை பார்த்து, நீங்கள் அஜித் மாதிரி தகன்னு மின்றீங்க டாக்டர், என்னமோ உன் புருஷன் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. கோபால் வெளியே வந்தார். அங்கு அவரை காண்பதற்கு ஒரு பூதம் வந்திருந்தது. யாரும்மா நீ? என்னை பார்க்கறதுக்கு நேற்றுமா வந்த? அண்ணா, நேற்று உங்களுக்கு நான் தான் விசிறி விட்டேனே சுடுகாட்டில், உங்களுக்கு காத்தே வரல, நான் தான் விசிறி விட்டேன். என்னப்பா பேயெல்லாம் நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுது? உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம்மா, போம்மா அப்படி சொல்லிட்டு கோபால் அங்கேருந்து சென்று விட்டார்.